வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து நாட்டுக்கோழி ரசம் செய்ய போகிறோம். அது கோழி வந்து 1/4 கிலோ வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பருப்பு தண்ணி, சும்மா ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு மட்டும் போட்டு இந்த மாதிரி தண்ணியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பே இல்லை பாருங்கள். பருப்பு இருந்தால் கூட நீங்கள் தனியாக அதை வேறு சமையலுக்கு எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு வெறும் தண்ணியாக பருப்பு தண்ணியாக வேணும். எதுக்காகனா ரசம்னா நம்ம வந்து சாதத்தில் ஊற்றி மட்டும்தான் சாப்பிட முடியும். கோழி ரசம் வந்து குடிக்கவும் நல்லாயிருக்கும். பருப்பு தண்ணி சேர்க்காம சும்மா ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த இது உரப்புக்கு வயிற்றை கலக்கி விட்டுரும். அதனால தான் பருப்பு தண்ணி ஊற்றுறேன். பருப்பு தண்ணி இந்த அளவுக்கு ஒரு 3 கப் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. பருப்பே இல்லாமல் தண்ணியாக இருக்கணும் இப்படி. இது வந்து ரச பவுடர் நுணுக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு வாசத்துக்காக எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கினா போதும். மிளகும் மல்லியும் எடுத்திருக்கேன். மிளகு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லி 1/2 ஸ்பூன். மல்லி வந்து வாசத்துக்காக தான், உளுந்தம்பருப்பும் மல்லியும் வாசத்துக்காக தான் எடுத்திருக்கேன். மல்லி கூட போச்சுன்னா உங்களுக்கு ரசம் லேசாக கசப்பு ஸ்மெல்லோட கசப்பு டேஸ்ட்டோடு வந்துடும். 1/2 ஸ்பூனுக்கு மேலே எடுக்காதீங்க மல்லி. மிளகு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் வந்து 1/2 ஸ்பூன். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு கோழி ரசத்துக்கு சோம்பு போட்டால் தான் அந்த வாசம் நல்லா இருக்கும், செரிமானமாக ஆகும். மிளகாய் 2 மிளகாய் எடுத்திருக்கேன் நுணுக்கிறதுக்கு. பூண்டு வந்து 3 பூண்டை வந்து தட்டி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம நுணுக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், 1 ஏலக்காய், 1 கிராம்பு. தக்காளி பழம், இதுக்கு வந்து நாட்டு தக்காளி பழம் தான் நல்லா இருக்கும். பெங்களூர் பழம் வந்து நல்லா இருக்காது. நாட்டு தக்காளி நைஸாக 1 பழம் நறுக்கி வச்சுக்கோங்க. ஃப்ளேவருக்காக 1 பச்சை மிளகாய் லேசாக அப்படி வகுந்து விட்டு வச்சுருக்கேன். தாளிக்கும் போது பூண்டு போடுறதுக்கு நச்சு வச்சுருக்கேன். 2-3 பல். கருவேப்பிலை கொஞ்சம். இது வந்து சிக்கன் வேக விடும்போது கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக தனி மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு வச்சுருக்கேன். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, ரொம்ப சின்னமாக கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா நாட்டு தக்காளி வர போடுறோம். மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சிக்கனை வேக வச்சுக்கிட்டுருவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் கிருமி நாசினிக்காக. சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. மிளகாத்தூள் கொஞ்சம். பருப்பு தண்ணி. இதை வந்து ஒரு 2 சவுண்டுக்கு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டுருவோம். இப்போ ரச பவுடருக்கு நம்ம நுணுக்கிக்குவோம். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் ஆயில் போதும். மல்லி, மிளகு, சோம்பு, சீரகம், ரெண்டு வரமிளகாய், நீங்கள் உங்களுக்கு மிளகு தான் வேணும்னா 1 மிளகாயை குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் மிளகு கூட போட்டுக்கலாம். பூண்டு, இந்த ரச பவுடர் தான் வந்து நுணுக்கி போடும்போது கோழி ரசத்துக்கு சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இதை தண்ணி விடாமல் குறைன்னு நம்ம நுணுக்கிக்கணும். ரொம்ப பவுடர் ஆக்காமல் குறைன்னு நுணுக்கிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ரசத்துக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும், அதாவது கோழி ரசத்துக்கு. மிளகு, சீரகம், ஏலக்காய், கிராம்பு. பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக தான் போடுறேன்.
தாளிக்கிறதுக்கு ஒரு வரமிளகாய் போடணும். இந்த தக்காளி பழம் வந்து நல்லா மசியணும், கொஞ்சம் நல்லா வேகட்டும். தக்காளி பழம் வந்து நல்லா மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி வந்துட்டு பாருங்க. இப்போ வந்து புளிக்கரைசல் தண்ணி, நம்ம கோழிக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம். இப்போ இதை வந்து கோழி வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு தான் வந்து நம்ம நுணுக்குன தூளை போடணும். நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்க பவுடரை போட போகிறோம். இந்த பவுடர் தான் ரசத்துக்குள்ள டேஸ்ட்டே. இது ரொம்ப கொதிக்க வேணாம், ஒரு 2 நிமிஷம் கொதிக்கவும் நம்ம அமர்த்திடலாம். ஏன்னா ரொம்ப கொதிச்சிச்சுன்னா கொஞ்சம் கடுத்தாப்பில் போயிடும் ரசம். கடுத்தாப்புலன்னா உப்பு கச்சாப்பில். மல்லித்தலை கொஞ்சம் போடுவோம். நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.